செட்டப் செட்டப் ஒன்னொன்னா கிரியேட் பண்ணும். டிரான்சாக்ஷன் இருங்க முதல்ல கீழே வாங்க. சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சிஸ்டம் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஓகே, இதுல செலக்ட் பண்ணுங்க ஆப்ரேட்டிங் யூனிட் விஷன் ஆபரேஷன் யூஸ். Invalid value for operating unit. query பண்ணி எடுக்கணுமா சரிங்க? F11 போட்டு டைப் பண்ணுங்க. query cause no records to be retrieved. OP க்கு அப்புறம் percentage போடுங்க. வந்துருச்சு. ஓகே, இல்ல ஒவ்வொரு அக்கவுண்ட் படிங்க. நேம் மட்டும் realized gains account, realized losses account, taxes account, unallocated revenue account, cross currency rate type வந்து corporate, cross currency rounding account, header rounding account. ஓகே, சோ இங்க நம்ம கொடுக்கறோம்ல செட்டப்ல. ஓகே, இங்க பாருங்க realized gain, rate, loss, tax account, இந்த மேண்டேட்டரியா இருக்கு இல்லையா. அப்புறம் கரன்சி ரேட். இது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு கார்ப்பரேட் ஏன் வருதுன்னா இங்க கொடுக்கறது தான். இங்கே நீங்க யூசர் கொடுத்தீங்கன்னா யூசரே வந்துடும் எல்லா இடத்துலயும். அது வேணா யூசர் மாத்திக்கோங்க. டைப் பண்ணுங்க யூசர். ஓகே, ஸோ வேற எதுவும் மாத்தாதீங்க. ஸோ ரியலைஸ்டு இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அங்க பிக்கப் ஆகும். இப்போ நீங்க ஃபாரெக்ஸ் என்ட்ரி போட்டீங்கல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்வாய்ஸ், அதுக்கெல்லாம் அந்த அக்கௌண்ட் ஜெனரேட் ஆனது இங்க இருந்து தான். சரியா? கிராஸ் கரன்சி ரவுண்டிங் ஆஃப் இதுல வந்தது இல்லையா. நீங்க ரிசிப்ட்ல வந்து அடிஷனல் கிராஸ் கரன்சி போடுறீங்க, ரவுண்டிங் ஆஃப் இதெல்லாம் இந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கும். அடுத்த டேப் வாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இத ஃபர்ஸ்ட் இது அலோவ் சேஞ்ச் டு பிரிண்டட் டிரான்சாக்ஷன். நீங்க பிரிண்ட் பண்றீங்க, அதுக்கப்புறமா அலோவ் சேஞ்ச் பண்ணணும். அதான் அலோவ் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா அலோவ் பண்ணும். அலோவ் டிரான்சாக்ஷன் டெலிஷன், அலோவ் ஷோ பில்லிங் நம்பர், அலோவ் ஆஃப் அண்ட். ஸோ இதெல்லாம் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட்டப் பண்ணணும் இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல. புரியுதுங்களா? கீழே பாருங்க ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் நம்பரிங், அதை எடுத்து விட்டுருங்க. அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம் இருக்கட்டும். அப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் நம்பரிங், கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக் சைட் நம்பரிங், ரெசிப்ரோக்கல் எல்லாமே வருது. ஸோ இங்க கொடுக்குறோம் இல்லையா, இந்த ரைட் சைடு இருக்கு பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் டைப், மெமோ, இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங். ஓகே, கிளைம்ஸ் வாங்க. அடுத்து மோஸ்ட்லி நமக்கு வராது. அடுத்து மிஸ்லேனியஸ். லாக் பாக்ஸ் இருக்குல்ல கிளைம்ஸ்ல, கிளைம்ஸ் வாங்க. லாக் பாக்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல ஃபினான்ஸ்ல மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் லாக் பாக்ஸ் அப்ரோச்? லாக் பாக்ஸ் ஞாபகம் இல்லை சார். மாஃபால வருமே மேனேஜ்மெண்ட்ல. லாக் பாக்ஸ் அப்ரோச் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தியரிட்டிக்கலா, நான் சென்னையில மட்டும் பிரான்ச் வச்சிருக்கேன் என்னோட கம்பெனி. ஓகே, என்னோட கஸ்டமர்ஸ் மும்பைல இருக்காங்க. சரியா? கஸ்டமர்ஸ் மும்பைல இருக்காங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் அதெல்லாம் ஈஸியா வந்துருது. ஓகே, ஸோ பிஃபோர் 10 இயர்லாம் என்ன பண்ணுவோம், செக் தான் ஒரே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். கேஷ் ஆர் செக் இல்லையா, 10 to 15 இயர். சரியா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் ஒரு மெயினான இடம், ஒரு மாலுக்கு முன்னாடியோ ஒரு இதுக்கு முன்னாடியோ ஒரு பாக்ஸ் வச்சிருவேன் இல்லையா, சிட்டி பேங்க்னு போட்டு. பாத்திருக்கேன் சார் சின்ன வயசுல. அதுதான் லாக் பாக்ஸ். சரி, நீங்க வந்து அதுக்காக அங்க ஒரு பிரான்ச்சை போட்டு ஒரு ஆளை போட தேவையில்ல. பேங்கே என்ன பண்ணுவான்னா, உங்க பேரை சொல்லி கலெக்ட் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல அங்கிருந்து ரெமிட் பண்ணுவான். அதுக்கு ஒரு மெயின் சார்ஜஸ் போடுவான். ஸோ இந்த அப்ரோச் பேர் தான் லாக் பாக்ஸ். அதை சிஸ்டம்ல என்ன பண்றோம்னா, எங்க இருந்து பேங்க்ல இருந்து டைரக்டா இதுல லிங்க் பண்ணிடுறோம் டெக்னிக்கலா. அதான் லாக் பாக்ஸ் அப்ரோச். ஓகே, அது நீங்க பேங்க் பிஆர்எஸ்ல இதுல பார்க்கலாம். அடுத்து மிஸ்லேனியஸ் வாங்க. ஓகே, ஸோ இதில் சொல்லியிருக்கோம் டிஃபால்ட் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸு,
சோர்ஸ் ஆஃப் டெரிட்டரி, அப்ளிகேஷன் ரூல் செட்டு, டிஸ்கவுண்ட் பேசிஸ் நீ லைன்ஸ் ஒன்லி எடுத்துக்கோ, ஆட்டோ கேஷ் ரூல் செட்டு. ஆட்டோ கேஷ் ரூல் நம்ம தனியா பார்ப்போம், ஸ்டாண்டர்டா இருக்கிறது எடுத்துக்கோ. டிஎஸ்ஓ வந்து 90 டேஸ் ஆவரேஜா எடுத்துக்கோ. இதெல்லாம் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்டுக்காக. ஓகே, நீங்க அந்த ரிப்போர்ட் டெவலப் பண்ணும்போது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். ஸ்பிளிட் அமௌண்ட் என்ன சார்? ஸ்பிளிட் அமௌண்ட் அந்த ஸ்பிளிட்டுக்கு தான் இன்வாய்ஸ் ஸ்பிளிட் அமௌண்ட், ரிப்போர்ட்டிங் பர்பஸ் தான். ஓகே. கீழே இந்த இன்வாய்ஸ் ஸ்பிளிட் பேமெண்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இன்வாய்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரிசிப்ட் இருக்கு, ஆட்டோ ரிசிப்ட்க்கு இது. அந்த ஆட்டோ ரிசிப்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா. ஒரு ரவுண்டுக்கு 500 எடுத்துக்குமா இருக்கும் ஒரு கமிட், ஒரு சைக்கிள். அது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணோம், இல்லை ஒரு டைம் வச்சு செட் பண்ணலாம். ஓகே, டெக்னிக்கலோட லிங்க் ஆகட்டும். ஓகே ஓகே ரைட். இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம் டிரான்சாக்ஷன் டைப்லாம். நோ நோ கொடுத்துட்டீங்கல்ல. மேலே போங்க, செட்டப் மேலே மேலே பேமெண்ட் டேர்ம் கிளிக் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் பேமெண்ட் டேர்ம், இல்ல உங்க நேம் போட்டு ஒரு பேமெண்ட் டேர்ம் கிரியேட் பண்ணுங்க. கேடிபிபி ஸ்பேஸ் விடுங்க, ஸ்பேஸ் விட்டு அடிங்க அது என்னன்னு. பேமெண்ட் டேர்ம். ஓகே, வேற பேஸ் அமௌண்ட் 100, டிஸ்கவுண்ட் பேசிஸ் 0 கொடுங்க, இமிடியேட் போடுவோம். allow discount on partial payment அதெல்லாம் வேண்டாம், இமிடியேட் போட சொன்னோம். அதை நீங்க அப்புறமா ட்ரை பண்ணிக்கோ. டிஸ்கவுண்ட் பேசிஸ் என்ன இருக்கு பாருங்க, எல்லாம் ஃபில் பண்ணுங்க. invoice amount, அதேதான் செலக்ட் பண்ணிக்கோ. line freight item and tax, invoice amount போட்டுட்டுமானா. ஓகே, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் என்னது இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. allocate tax and freight 100 டேஸ் சைக்கிள் டியூ 0 டேஸ் போடுங்க, ஏன்னா இமிடியேட் தான் நம்ம பண்ண போறோம். டேப் சேவ் ரிலேட்டிவ் அமௌண்ட் 0 டேஸ் தானே, அதுக்கு எதுக்கு டிஸ்கவுண்ட். சேவ். அதுக்கு அடுத்து வேற டைப் நீங்க பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து டிரான்சாக்ஷன் டைப். டிரான்சாக்ஷன் டைப்னா என்ன பார்த்தோம், அதாவது லோக்கல் சேல், அந்த சேல்லே டிஃபரண்ட் ஹார்ட்வேர் சேல், சாஃப்ட்வேர் சேல். நேம் இனிஷியல் போட்டு அடிங்க, என்ன சேல்ஸ், டிரான்சாக்ஷன் டைப் இது, இன்வாய்ஸ் என்ன இன்வாய்ஸ், சாஃப்ட்வேர் இன்வாய்ஸா அந்த மாதிரி. என் சேல்ஸ். ஓகே, கிளாஸ் இன்வாய்ஸ். ஸோ இதில் தான் இதான் டிரான்சாக்ஷன் கிளாஸ். இன்வாய்ஸா, டெபிட் மெமோவா, கிரெடிட் மெமோவா. இன்வாய்ஸ். இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். சைன் என்னவா இருக்கும், இன்வாய்ஸ்னா பாசிட்டிவ் சைனு. ரைட்ல கிரியேஷன் சைன் போங்க, ஓப்பன் தான், அதையும் ஏன் மாத்துனீங்க. கிரியேஷன் சைன் பாசிட்டிவ் தானே. இது என்ன சார் கிரியேஷன் சைன்? புரியல, அது என்ன? அதாவது நம்ம தான் இதை கிரியேட் பண்றோம். நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், ஏஆர்ல கிரெடிட் மெமோ நெகட்டிவா இருக்கும், மத்த எல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே சிஸ்டத்துக்கு சொல்லணும் இல்லையா, அக்கவுண்டிங் உங்களுக்கு தெரியும், சிஸ்டத்துக்கு எப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். டிரான்சாக்ஷன் ஓப்பன் பிரிண்டிங் ஆப்ஷன் ஏதோ கொடுங்க, டோ நாட் பிரிண்ட், நம்ம ஒன்று பிரிண்ட் எடுக்க போறோம். ஓகே, கீழே ரிசீவபிள் அக்கௌண்ட், ரெவென்யூ அக்கௌண்ட்லாம் கொடுங்க. ஸோ நீங்க ஒரு இன்வாய்ஸ் இதுல இருந்து கிரியேட் பண்ணீங்களா, இந்த அக்கவுண்டிங் எடுத்துக்கும், புரியுதுங்களா. ஓகே, இங்க இல்லைன்னா அந்த நேச்சுரல் செட்டப்க்கு போயிடும், நார்மல் செட்டப்க்கு. டைப் பண்ணுங்க என்ன ஒரு சீக்கிரம். எதுவுமே வரல சார். அக்கவுண்ட் அலைஸ்ல எல்ஓவில செலக்ட் பண்ணி போடுங்க.
சேல் ரெவென்யூ பில். ஓகே. இதான் ஒன்று கொடுங்க. ரிசீவபிள்னா அசெட் அக்கௌண்ட் கொடுங்க, ரெவன்யூக்கு ரெவன்யூ அக்கௌண்ட் கொடுங்க. நான் அதை வந்து தப்பா இது ரெவென்யூ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். போட்டேன் சார் ரிசீவபிள் அக்கௌண்ட். போட்டேன் சார். ஓகே, அடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் சோர்ஸ் கிளிக் பண்ணுங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, சோர்ஸ் வந்து ரெண்டு, இம்போர்ட்டட் சோர்ஸ், மேனுவல் சோர்ஸ். இம்போர்ட்டட் வந்து அதர் மாடல்ல இருந்து வரும். நீங்க உங்க இனிஷியல் போட்டு மேனுவல் சோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. டைப் மேனுவல் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஏதாவது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் நம்பரிங் டிக் ஆயிருக்கு. சோ இது எடுத்து விட்டீங்கன்னா நீங்க மேனுவலா இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கலாம். இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதே சீரிஸ் ஃபாலோ பண்ணும். நீங்க கொடுங்களேன், KTBB 1 கொடுங்க. இங்க லாஸ்ட் நம்பர் இல்லையா? 1 சேவ் ஆயிடுச்சு இல்லையா? அங்க நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படி வருது? 0 to 9 பிளஸ் மைனஸ் பிளஸ் இ அப்படின்னா இவ்வளவு வராது. ஒரு எரர் தான் இல்லையா? வெறும் நம்பர் கொடுங்க. இல்ல நீங்க 2 எல்லாம் கொடுக்க வேண்டாம். அளவு ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, சேவ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல அலோவ் டூப்ளிகேஷன் டிரான்சாக்ஷன் நம்பர்னா அதே நம்பர்ல இன்னும் டூப்ளிகேட்டும் வரும். அப்புறம் அதே மாதிரி நீங்க என்ன வேணுமோ அது இது பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்றேங்க. க்ளோஸ். ஓகே, மெமோ லைன் கிளிக் பண்ணுங்க. ஸோ மெமோ லைன்னா என்ன சொன்னேன்? ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுப்பீங்க. இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ்லாம் மெமோ லைன்ல போகணும். நேம் கொடுங்க. உங்க இனிஷியல் போட்டு நேம் கொடுங்க. சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஏதாவது கன்சல்டிங் அந்த மாதிரி. ஓகே, லைன் தான். சேவ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் நீங்க கொடுக்கலாங்க. யூனிட் ஆஃப் மெஷர், பிரைஸ் கொடுங்க. பிரைஸ் எவ்வளோன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். ஏதாவது பிரைஸ் கொடுங்க. பெர் அவர். யூனிட் ஆஃப் மெஷர் கொடுங்க. ஹவர்லி பேசிஸ். HOUR நினைக்கிறேன். HRS. ஓகே, சேவ். ரெவன்யூ அக்கௌண்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வரும். வரி பொரி F11 போடணும். F6 போட்டு டெலீட் பண்ணிட்டு F11.
வரல சார் எஃப்ல ஒர்க் ஆகல. F6 இப்போ F11 ரெவென்யூ அக்கௌண்டிங்கா சார்? கொடுங்க ரெவென்யூ அக்கௌண்ட். No department. Account. Bill revenue. Sales revenue bill. Okay. வந்துச்சு சார். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணும்? ஓகே மியூட்ல போட்டு ஓகே சேவ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்றேங்க. ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அக்கௌண்டிங் ரூல் அடுத்தது பார்ப்போம். டிரான்சாக்ஷன் போடுங்க. எல்லாம் சோர்ஸ் உங்க இனிஷியல போட்டு சோர்ஸ் இதுங்க எடுங்க. டைப் மேனுவல் ஆர்டர் டைப் போடுங்க. கிளாஸ் முதல்ல எடுங்க. கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கல்ல? கிளாஸ் இல்ல கிளாஸ் கிரியேட் பண்ணல, வெறும் இதே தானே சார் கிளாஸ். அது டிஃபால்ட்டா வர்றது. இன்வாய்ஸ் போடுங்க. டைப் KTDB அடிங்க. அப்படியே அடிச்சு டேப் அடிங்க. அதுக்கெல்லாம் போக தேவையில்லை. ஓகே இருங்க. ஸோ கஸ்டமர் இருக்கிறது எடுத்துக்கோங்க. லாஸ்டா உங்களுக்கு கஸ்டமர் கிரியேட் பண்ண சொல்லுங்க. அது ஈஸி தான், ஃபாலோ பண்ணிக்கலாம். டேப் அந்த ஏசி நெட்வொர்க் எடுங்க. இல்ல டேப் அடிங்க. எல்லாம் போக தேவையில்லை, லேட் ஆகும். அந்த ஏசி நெட்வொர்க் எடுத்துக்கோங்க. அதான் ஸோ அதில் நம்ம ரிப்போர்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் லாஸ்டா. ஓகே வெயிட் பண்ணுங்க. பேமெண்ட்டை மாத்துங்க. KTB பேமெண்ட் பண்ணீங்கல்ல? அது வந்து இமிடியேட் பேமெண்ட். இமிடியேட்ல உங்க இனிஷியல் போட்டு தானே கிரியேட் பண்ணீங்க? ஓகே சூப்பர். லைன் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் உங்க மெமோ லைனை சூஸ் பண்ணுங்க. இது வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லோவில் தான் எடுக்கணும். மெமோ லைன் மட்டும். அதை டெலிட் பண்ணிருங்க வெளியே டிஸ்கிரிப்ஷனை. இப்போ மறுபடியும் போடுங்க. நோ அப்படி அடிக்கூடாது. அங்க நேரா எல்லோவில் செலக்ட் பண்ணுங்க. KTBB கொடுத்தீங்களா? K% கொடுங்க. கொடுத்தேன் சார். ஃபுல் இன்ஷியல் தான் கொடுத்தேன். பெர்சன்டேஜ் போட்டு பாருங்க. வெறும் பெர்சன்டேஜ். ஃபைண்ட் அது இருக்கா பாருங்க உங்களுது. KTBB சாஃப்ட்வேர் இருக்கா? டிஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் சர்வீஸ் நேம் KTBB சாஃப்ட்வேர் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க KTBB கொடுக்கணும். ஓகே டேப் அடிங்க. நீங்க கொடுத்தது வந்துருச்சு இல்லையா? ஹவர்ஸ் 5000. டேப் அடிச்சு குவாண்டிட்டி கொடுங்க. அமௌண்ட் வந்து சேவ். சேவ் பண்ணிட்டேன் சார். சேவ் பண்ணீங்களா? க்ளோஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க.
balance சேவ் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே, சோ உங்களோட இதுலயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்க. நீங்க போட்ட அக்கவுண்ட் வந்திருக்கா பாருங்க. ரெவென்யூ வருது. நீங்க போட்ட ரெவென்யூ அக்கவுண்ட் கரெக்ட்டா வருதா? நீங்க செலக்ட் போட்டிருந்தேனா? நீங்க செலக்ட் பண்ணது தானேன்னு கேக்குறேன். ஆமா, நான் செலக்ட் பண்ணதா. 4020 நான் போட்டிருந்தேன். 4120 செட்டப்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து ரிசிப்ட் செட்டப் பண்ணுவோம் போங்க. செட்டப் ரிசிப்ட். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச உடனே நீங்க கஸ்டமர் நீங்க கிரியேட் பண்ணுங்க. பார்த்து கஸ்டமர் ஒன்றும் இல்லை, நேம் அந்த அட்ரஸ் அதெல்லாம் இருக்கும். கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ்லாம் நீங்களே கிரியேட் பண்ணி அதுவும் போட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? ரிசிப்ட் சோர்ஸ் போங்க. ரிசிப்ட் சோர்ஸ் அங்க இன்வாய்ஸ் சோர்ஸ் மாதிரி ரிசிப்ட் சோர்ஸ். புரியுதுங்களா? இருங்க க்ளோஸ் பண்ணுங்க. ரிசிப்ட் கிளாஸ் கேக்குது. இதுல ரிசிப்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். இங்க அட்டாச் பண்ணும். எஸ், டெபிட் நேம் கொடுங்க. ஓகே, கீழே ரிசிப்ட் மெத்தடுக்கும் நேம் கொடுங்க. அதே நேமை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. நோ ரெமிட்டன்ஸ்னா என்னது சார்? இது ரெமிட்டன்ஸ் மெத்தட். ரெமிட்டன்ஸ் நோ ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ்னா நீங்க ரெமிட் பண்ணி வரணும் இல்லையா? செக் ரெமிட்டட், அதுக்கு இந்த மெத்தட்ல செக் இருக்காது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அது செட்டப்ஸ்ல இருக்கும் கிளியரா. ஓகே ஓகே, பேங்க் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. அப்படியே பேங்க் கிரியேட் பண்ணணும். இது யாரோட பேங்க் அக்கவுண்ட்? விஷன் ஆபரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல. எக்ஸிஸ்டிங் பேங்க் தான் நீங்க கிரியேட் பண்ண போ செக் எடுத்துக்கிறீங்க. ஏற்கனவே செட்டப் இருக்கு. ஓகே, ஓகே. இந்த டாலர்ல இருக்கு கரன்சி. பரவாயில்ல நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓ, இந்த அன்அப்ளைட் ரெசிப்ட், அன்ஐடென்டிஃபைட் எல்லாமே அதெல்லாம் இங்க தான் கொடுக்குறோம். கரெக்ட். டக் டக்குன்னு கொடுங்க. இதுல வராதுங்க, அதுல தான் வச்சு கிரியேட் பண்ணா. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு அன்அப்ளைடுல அன்ஐடென்டிஃபைடு அதுலயே எல்லாம் காப்பி பண்ணி போட்டு அந்த அக்கௌண்ட்டை மட்டும் மாத்திக்கோங்க. அது அப்படியே கோட் காம்பினேஷன் ஃபுல்லா எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அக்கௌண்ட்டை மட்டும் மாத்தி விடுங்க. அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுங்க. கண்ட்ரோல் சி. அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அந்தந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அன்அண்ட் டிஸ்கவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். டேப் அடிங்க. அதான் வரும். அன்அண்ட் டிஸ்கவுண்ட்னே வருது பாருங்க. ஓகே, கீழே அதான் வரும். claim investigation. Next sir. சேவ் பண்ணுங்க. க்ளோஸ். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெசிப்ட் சோர்ஸா? ரெசிப்ட் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் கிளாஸ் ஒன் ஆஃப் ரெசிப்ட் கிளாஸ் சார். ரெசிப்ட் கிளாஸ் சோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. ரெசிப்ட் சோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க போய்.
அதுல இதை அட்டாச் பண்ணணும் ரெசிப்ட் கிளாஸ்ல. புரியுதா? எல்லாமே தானே வந்துருச்சு. எல்லாமே நம்மளது வந்துருச்சா? போட்ட உடனே சேவ் பண்ணிருங்க. ஆட்டோமேட்டிக் இல்ல கொடுங்க. பேட்ச் நம்பரிங்க. ஓகே ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆட்டோமேட்டிக் போடும். சேவ் பண்ணிருங்க. ஓகே, வேற என்ன இருக்கு? லாக் பாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் செட்னா நீங்க இதை அட்டாச் பண்ணீங்கன்னா இன்வாய்ஸ்ல ஸோ ஒரு 4 அக்கௌண்ட் போயிருதுன்னா 4 அக்கௌண்ட் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும் ஒரு பெர்சன்டேஜ்ல. புரியுதுங்களா? ஓகே ஓகே. ரெண்ட் இது அந்த மாதிரி உங்க இனிஷியல் போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் பண்ணுங்க. டுவெண்ட்டி 30 40 20 அந்த மாதிரி ஒரு 4 போடுங்க. அதுல இருக்க செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன அக்கௌண்ட். போட்டேன் சார். போட்டேன் சார். பண்ணிட்டீங்கல்ல, சேவ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஒவ்வொன்றும். ரெண்ட், சேலரி அந்த மாதிரி சும்மா கொடுங்க 4 இதுக்கும். ஸோ எதுக்காக பண்றோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிம்பிளா அடிங்க. நெக்ஸ்ட் சார். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிசீவபிள் செட் கிரியேட் பண்ணிட்டோம். வேற ரிசீவபிள் ஆக்டிவிட்டி. ரிசீவபிள் ஆக்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அது எங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். இது ரிசீவபிள் ஆக்டிவிட்டினா என்னன்னா, நீங்க ரிசிப்ட்ல எல்லாமே போட்டுறீங்க இல்லையா? இப்போ இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்ம கொஞ்சமா வருது, கொஞ்சம் இந்த மாதிரி வருதுன்னா இந்த மிஸ்லேனிஸ்லாம் இதுல போடணும். உங்க இனிஷியல் போட்டு மிஸ்லேனிஸ் இன்கம் போட்டுக்கோங்க.
டைப் அட்ஜஸ்ட்மென்ட் டைப் பாருங்க கீழே அண்ட் இன்கமா ஏதாவது மிஸ்லேனியஸ் போட்டுக்கோங்க. டைப் மிஸ்லேனியஸ். ஏதாவது ஒன்று போடுங்க. ஃபைனான்ஸ் போடுங்க. சேவ் அக்கௌண்ட் கொடுங்க. ஜிஎல் அக்கௌண்ட் இதுக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க வந்து இன்வாய்ஸ் போடுறதுக்கு பதில் இதுல போட்டுக்கலாம் மிஸ்லேனியஸ். புரியுதா? அதுக்கு தனியா ரெசிப்ட் கிரியேட் அதுக்கு இன்வாய்ஸ் போட வேணாம். ஆமா, இதுக்கு பதில் இங்க வந்துரும். இன்வாய்ஸ் போட வேணாம்ன்றதுனால இந்த மாதிரி கிரியேட் பண்ணி போடணும். ஆமா ஆமா, சிம்பிளா அந்த பேங்க் சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் இன்கம், மைனர் இதுல அதர் இன்கமா வந்துரும். ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிசீவபிள் ஆக்டிவிட்டியா? போங்க ரிசிப்ட் கிரியேட் பண்ணுங்க. ரிசிப்ட் receipt method cash receipt டைப் பண்ணுங்க. இனிஷியல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்ல. receipt method கிரியேட் பண்ணலையே சார். பண்ணலையா? பண்ணல. receipt class, receipt source, receipt tag. மெத்தட் எடுத்துக்கோங்க. இதுல எடுத்துக்கோங்க. கேஷ் ஏதாவது கேஷ் எடுத்துக்கோங்க. கிரெடிட் கார்டு வருது. ரிசிப்ட் நம்பர் தான் ஆட்டோமேட்டிக் வரணும்ல. ரிசிப்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்ல நீங்க தான் ரிசிப்ட் இஷ்யூ பண்றீங்க. போடுங்க. நான் செக்குக்கு தனியா அதுவும் வச்சுக்கலாம். நம்பர் கொடுங்க. அமௌண்ட் போடுங்க. மிஸ்லேனியஸ் ரிசிப்ட். மிஸ்லேனியஸ் போடுங்க. ஓகே. ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணுங்க உங்க இனிஷியல் போட்டு. இல்லவே சார் எந்த வரவே இல்லை சார் என்னோட ஆக்டிவிட்டி. மேல ரிசிப்ட் மெத்தட் போங்க. அது பாருங்க. இவ்வளவுதான் இருக்கு. கேஷ் நீங்க எந்த பேங்க் செலக்ட் பண்ணீங்க? ஒரே ஒரு பேங்க் தான். கேன்சல் பண்ணுங்க. இங்க ரைட் சைடு பேங்க் ஆஃப் அமெரிக்கா டெலீட் பண்ணுங்க. ரெமிட்டன்ஸ் பேங்க் டெலீட் பண்ணிருங்க. இப்ப போங்க ரிசிப்ட் மெத்தடுக்கு. நீங்க கிரெடிட் கார்டே கிரெடிட் பண்ணல. செக் அதை டெலீட் பண்ணுங்க. கிரெடிட் கார்டை கேஷ் எடுத்துக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ரெமிட்டன்ஸ் பேங்க்ல உங்களது வருதா பாருங்க. எப்பவுமே டெலீட் பண்ணிட்டு போகணும். இல்ல சார், பட் நியூயார்க் பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு வருது. கேஷ்ல அது லிங்க் ஆயிருக்கு. நீங்க அங்க ரிசிப்ட் மெத்தட் என்ன செலக்ட் பண்ணீங்க? போய் query பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மிஸ்லேனியஸ்க்கு கொடுத்தோம். நார்மல் டைப்க்கு தான் கொடுத்தோம். நார்மல் டைப் போங்க. ரிசிப்ட் டைப் ஸ்டாண்டர்ட். இப்ப போறங்க. ரிசிப்ட் மெத்தட் உங்களது செலக்ட் பண்ணுங்க. ரிசிப்ட் மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணல சார். நம்ம இதுல நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்க? ரிசிப்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். ரிசிப்ட் சோர்ஸ் பண்ணோம். வேண்டாம். ரிசிப்ட் சோர்ஸ் பண்ணீங்க இல்லையா?
query பண்ணுங்க. query பண்ணுங்க. F6. இது பேர் என்ன? receipt source இல்லையா? receipt source. ஓகே. பேமெண்ட் மெத்தடும் பேமெண்ட் KTB மெத்தட் தான் KTB receipt class. நம்ம receipt source, receipt class, receipt activity இந்த மூணு தான் சார் பண்ணோம். ஓகே. அங்க என்ன கேக்குது? receipt source தான கேக்குது மேல. மெத்தட் அந்த இதுல வந்து receipt மெத்தட் தான் கேக்குது. மெத்தட் inbuilt. ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து வேற என்ன? receipt class குள்ள போங்க. query பண்ணுங்க. creation method manual. மேனுவல் தானே போட்டிருக்கீங்க? ஆமா. மாத்தாதீங்க. டைரக்ட். ஓகே, மேனுவல் டைனமிக் அக்கவுண்ட்லாம் போட்டோம் இல்லையா? ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே இன்னையில இருந்து டேட் போட்டிருக்கீங்களா? 20 மார்ச். ஓகே, போங்க ரிசிப்ட் கிரியேட் பண்ணுங்க. அது என்ன கரன்சி பேங்க்? SGD-யா? SGD. ஆமா. SGD கரன்சி போட்டு ஒரு ரிசிப்ட் கிரியேட் பண்ணுங்க. இதுலயும் ஆக்டிவிட்டில வரல சார் என்னோட KTBB ஆக்டிவிட்டி. KTBB நம்ம மிஸ்லேனியஸ்லயே போடலையே. நீங்க ஏன் மிஸ்லேனியஸ் செலக்ட் பண்றீங்க? இந்த ஆக்டிவிட்டி ரிசிப்ட் டைப் என்னன்னு போடுறது? எந்த ரிசிப்ட் டைப்? ஸ்டாண்டர்ட். ஓகே. இப்போ ரிசிப்ட் மெத்தட் பே ஏதாவது இருக்கா பாருங்க. டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் தானே வருது சார். மெத்தட் இங்கயா? அது பாருங்க, டெலீட் பண்ணுங்க. எப்பவுமே எக்ஸிஸ்டிங் டெலீட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணணும். KTBB அது ஒரு கீழே நீங்க நேம் அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா? அதனால கிளாஸ்னு வருது. அது மெத்தட். அங்க பேர் மெத்தட். ஓகே, இப்போ கஸ்டமர் செலக்ட் பண்ணுங்க. இது உங்களது தானே? சிட்டி பேங்க் வெஸ்ட் சைடு பிரான்ச். ஆமா. இப்போ அதையே மாத்துறீங்க. இல்ல நம்ம அந்த இது மிஸ்லேனியஸ் ரிசிப்ட் தானே சார். வேற எக்ஸாம்பிளா போடணுங்க. எல்லாமே ஒரே இதுல போட்டீங்கன்னா பரவாயில்ல. மாத்தியாச்சுல, விடுங்க. செலக்ட் பண்ணுங்க ஆக்டிவிட்டி. எல்லாம் ஒவ்வொரு எக்ஸஸ் தனியா போடணும். இதுல தான் சார் என்னோட KTBB ஆக்டிவிட்டி வரவே இல்ல. என்ன ஆக்டிவிட்டி? நம்ம ஒரு நியூ ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணல. இல்ல, மிஸ்லேனியஸ் ஏதாவது கொடுத்திருப்பீங்கல, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து வந்திருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒண்ணு. இன்னொன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சேவ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்க.
நீங்க கொடுத்த அக்கவுண்ட் இல்லையா இது? 740 7740 நான் கொடுத்த அக்கவுண்ட் இல்ல. அப்போ வந்திருக்கு இல்லையா? ஓகே, அப்ப இன்னொன்னு பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுங்க. நான் 740 7740 நான் கிரியேட் பண்ணல சார். ஓகே, இன்னொன்னு கிரியேட் பண்ணுங்க. அடுத்த ரிசிப்ட் இப்ப ஸ்டாண்டர்ட் போடணும். இப்போ கேடிபிபியை காணும். இப்போ அந்த நேமே வரலையே சார். கேடிபிபி அந்த கிளாஸ் ரிசிப்ட் கிளாஸ். யூஎஸ்டில கரன்சி கரெக்டா போடுங்க. அந்த கரன்சிக்கு தானே மேப் பண்ணிருக்கீங்க. நீங்க இன்னொன்னு அடிஷனலா யூஎஸ்டி வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க, வரும். ஓகே. மெத்தடே செலக்ட் பண்ணல, அதுக்குள்ள டைப் கொடுக்குறீங்க. ரைட். இல்ல அந்த கரன்சி அமௌண்ட் கேட்டுது. எஸ்ஜிடின்னு போட்டோனே அந்த கரன்சி ரேட் கேட்டுது. இப்போ வந்து போடுங்க. பேங்க் வந்து ஷிப் நம்பர் கஸ்டமர் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் தான், அதே ஏசி நெட்வொர்க். அதே அப்படி போனோம். அதுலயே ஏ டேப் அடிக்கலாமே. ரிசிப்ட் அமௌண்ட் கொடுங்க. அப்ளை. ஏதாவது ஒரு இன்வாய்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஆன் அக்கவுண்ட் போட்டுட்டோம் எஸ்ஜிடி. ஆன் அக்கவுண்ட் அமௌண்ட் பே பண்ணுங்க. இன்வாய்ஸ் அமௌண்ட் இல்லைன்னா தானே ஆன் அக்கவுண்ட் போடணும். கொஞ்சமா ஆன் அக்கவுண்ட் வேணா போட்டுக்கோங்க. ஓகே. சேவ். அமௌண்ட் சார், அமௌண்ட் அப்ளைடு வந்து 528. இது யூஎஸ்டில இருக்கு. நான் ஒரு 500 போடுறேன். சேவ் பண்ணுங்க. இதுல அலோகேட்டட் எவ்வளோ அது கன்வெர்ட்டட் ஆகி வருது, அந்த ரேட் போடுங்க ரைட்ல. சேவ். இல்ல இன்னும் அன்அப்ளைடட் அமௌண்ட் இருக்கும் சார். அன்அப்ளைட் 33 அது ஆன் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆன் அக்கவுண்ட் போட்டுக்கலாம். வந்துருச்சு அது. சரி, ஓகே சார். ஓகே, இப்போ எல்லாம் செட்டப் பண்ணோம் இல்லையா? இப்போ அந்த பிடிஎஃப் போங்க, பிராக்டிகல் பிடிஎஃப். ஆக்டிவிட்டி கைடா? ஆக்டிவிட்டி கைட் ஏஆர்.
அல்ல கஸ்டமர் கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் கஸ்டமர் வாங்க கண்ட்ரோல் கஸ்டமர் இருங்க கஸ்டமர் இதான் 114 போங்க. இதான் சார் கிரியேட் ப்ரொஃபைல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இதான் பேஜ் 114 இதான். கிரியேட் a ப்ரொஃபைல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பண்ணனும். ப்ரொஃபைல் கிளாஸ்னா என்னன்னா கீழ வாங்க பிராக்டிகல்ஸ்க்கு சொல்யூஷன். See ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஒவ்வொண்ணா நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நான் கஸ்டமர் இந்த எக்ஸாம்பிள்ல குட் கஸ்டமர், பேட் கஸ்டமர், ஆவரேஜ் கஸ்டமர் அப்படினு பிரிச்சிருக்கேன். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணுவேன். இப்ப குட் கஸ்டமர்னா அவனுக்கு நான் நிறைய கிரெடிட் கொடுப்பேன். 90 டேஸ் கிரெடிட் லிமிட் அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? சோ அதெல்லாம் வந்து குட் கஸ்டமர். இப்ப ஆவரேஜ் கஸ்டமர்னா ஒரு 30 நாள் 45 நாள் கொடுக்கலாம். அவன் தருவான் தரமாட்டான் அந்த மாதிரி இருக்கும். பேட் கஸ்டமர்னா இமிடியேட் காசு கொடுத்தாதான் தரும். ஓகே பேட் கஸ்டமர்னா காசு தரமாட்டான். அப்புறம் ஏன் நம்ம பேட் கஸ்டமர் வச்சிருக்கோம் அதையும் நம்ம யோசிக்கணும். கரெக்டா? சில அவன் வந்து இமிடியேட் தான் பேமெண்ட் கொடுத்தாதான் we will release அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். இந்த மாதிரி அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி பிரிப்பாங்க. நீங்க இதை பார்த்து கிரியேட் பண்ணுங்க. கீழே வாங்க அப்படியே பேமெண்ட் டேர்ம்ல உங்களதே கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இனிஷியல் போட்டு பண்ணிக்கலாம். இதெல்லாமே இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? ப்ரொஃபைல் கிளாஸ் அது லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அமௌண்ட். ஓகே அமௌண்ட்டுக்கு கிரெடிட் லிமிட் ஆர்டர் லிமிட் ஆமா அது எல்லாமே அப்படியே போட வேண்டியதுதான். அது அப்படியே பார்த்து ஒரு இதுதானே. அப்படியே கீழே வாங்க. ஸோ ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமர் கிரியேட் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே கஸ்டமர் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணி அப்படியே கீழே வாங்க சொல்யூஷன் வாங்க. கஸ்டமர் கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அதை அட்டாச் பண்றீங்க. அடுத்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன்ல ஏபி கஸ்டமர் வேற கஸ்டமர் இவருக்கு பேர் அவர் பே பண்ணுவாரா அவருக்கு பேர் இவர் பண்ணுவார்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். ஓகே இது எல்லாமே போட்டுருங்க. ஸோ எல்லாமே நம்ம கிரியேட் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு இது பண்ணிடலாம். நாளைக்கு இருக்கு கிளாஸ். ஓகேவா? சரி சார். இது ஈஸியா